அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். அகாடமியில் 15 days +2 ஹிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ சப்போஸ் யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகாடமியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ Day 1, Day 2, Day 3 வர கொடுத்துருக்குறேன். ஸோ இனிமேல் 15 daysல நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். 2018 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது தமிழுக்கு மு யூசுப் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்குறாங்க. சர்வதேச அளவில் பயணிகள் வருகை அதிகமுள்ள விமான நிலையங்களின் வரிசையில் துபாய் சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து 5வது ஆண்டாக முதலிடத்தை தக்கவைத்து கொண்டது. சர்வதேச அளவில் அதிக விமானங்கள் வந்து செல்லும் விமான நிலையங்களின் வரிசையில் அமெரிக்காவின் அட்லாண்டா சர்வதேச விமான நிலையம் முதலிடம் பிடித்துள்ளது. மாநில ஆட்சி மொழி ஆணையத்தின் புதிய தலைவராக பொன் கலையரசன் நியமிக்கப்பட்டுள்ளார். ரயத்து பந்து என்ற திட்டத்தை தெலுங்கானா மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது. அமெரிக்காவில் 2020 தேர்தலில் முதல் இந்து அமெரிக்க வேட்பாளர் துளசி கபாட். சர்வதேச அளவில் மதிப்புமிக்க 100 பிராண்ட்களில் 86வது இடத்தை டாடா பிராண்ட் பிடித்துள்ளது. நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் டாடா பிராண்ட். மிக வேகமாக 100 விக்கெட்டுகளை ஒருநாள் போட்டிகளில் எடுத்தவர் என்ற சாதனையை முகமது ஷமி படைத்துள்ளார். விவசாயிகளுக்கு MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்ற முறையை அறிமுகப்படுத்தும் மாநிலம் டெல்லி. WHO சவுத் ஈஸ்ட் ஏசியா மண்டல இயக்குநராக டாக்டர் பூனம் கேத்ரபால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். சமீபத்தில் காலமான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்? சமீபத்தில் காலமான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்? கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க நாட்டோட முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஸோ நாட்டோட முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. 10வது ஹிந்து ஆன்மீக சேவை கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? ஸோ 10வது ஹிந்து ஆன்மீக சேவை கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? சென்னையில் தான் இந்த 10வது ஹிந்து ஆன்மீக சேவை கண்காட்சி நடைபெறுகிறது. காஞ்சி மட பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த ஹிந்து ஆன்மீக சேவை கண்காட்சியை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சாகித்ய அகாதமி தலைவர் யார்? ஸோ சாகித்ய அகாதமி தலைவர் யார்? சந்திரசேகர கம்பர் தான் சாகித்ய அகாதமியோட தலைவர். ஸோ 2014 வெளியான சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக தமிழுக்கு சாகித்ய அகாதமி விருது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நேற்று தான் இந்த விருது கொடுத்துருக்குறாங்க. ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி மலையாளத்தில் சாகித்ய அகாதமி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரமேஷன் நாயருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் குரு பௌர்ணிமா அப்படிங்கிற ஒரு கவிதைக்காக கொடுத்துருக்குறாங்க. உலகின் மிக நீளமான அதிவிரைவு சாலை திட்டமான கங்கா அதிவிரைவு சாலை திட்டத்திற்கு எந்த மாநிலம் ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஸோ உலகின் மிக நீளமான அதிவிரைவு சாலை திட்டமான கங்கா அதிவிரைவு சாலை திட்டத்திற்கு எந்த மாநிலம் ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வேக்கு இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இதோட செலவு எவ்வளவு அப்படின்னா 36,000 கோடி செலவில் இந்த திட்டம் தயாராக போகுது. 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு. ஸோ 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கங்கா அதிவிரைவு சாலை திட்டம் கொண்டு வர போகிறாங்க. இது எங்கேருந்து எங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரட் அப்படிங்கிற ஒரு நகரத்துலேருந்து பிரயாக்ராஜ் வரைக்கும். ஓகேங்களா, மீரட் அப்படிங்கிற ஒரு நகரத்துலேருந்து பிரயாக்ராஜ் வரைக்கும். கன்வர்ஜென்ஸ் இந்தியா 2019 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ கன்வர்ஜென்ஸ் இந்தியா 2019 மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில் தான் இந்த கன்வர்ஜென்ஸ் இந்தியா 2019 மாநாடு நடைபெற்றிருக்குது. தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு உள்ளிட்ட டிஜிட்டல் துறைகளின் கண்காட்சி தான் இந்த கன்வர்ஜென்ஸ் இந்தியா 2019 அப்படிங்கிறது. ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? ஸோ ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? அதாவது 2018. ஓகேங்களா. ஸோ எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
78வது இடத்துல வந்து நம்ம இந்தியா வந்து இருக்குது. ஸோ லண்டனை சேர்ந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் இந்தியா வந்து 78வது இடத்துல வந்து இருக்குது. 2016 வந்து 79வது இடத்துல இருந்துச்சு. 2017 81வது இடத்துல இருந்துச்சு. 2018 78வது இடத்துக்கு வந்து இருக்குது. 2020 ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 2020 ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஸோ எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா தான் இந்த ஆடவர் கிரிக்கெட் போட்டிகளும் மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிகளும் இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெற இருக்குது. எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடவர் கிரிக்கெட் போட்டி அக்டோபர் 24 வந்து தொடங்குது. பாகிஸ்தான் நாட்டின் முதல் ஹிந்து பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ பாகிஸ்தான் நாட்டின் முதல் ஹிந்து பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சுமன் குமாரி. ஸோ சுமன் குமாரி தான் பாகிஸ்தான் நாட்டோட முதல் ஹிந்து மதத்தைச் சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லலாம். பெண் நீதிபதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னால் முதல் ஹிந்து நீதிபதி யார் அப்படின்னா ராணா பகவன் தாஸ் அப்படிங்கிறவங்க முதல் ஹிந்து நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. இவங்க தான் முதல் ஹிந்து பெண் நீதிபதி. ஓகேங்களா? லோக்பால் தேடுதல் குழுவின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஸோ லோக்பால் தேடுதல் குழுவின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? டெல்லியில் லோக்பால் தேடுதல் குழுவோட முதல் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்குது. ஸோ இப்போ தான் முதல்ல கூட்டமே போடுறாங்க. ஓகேங்களா? லோக்பால் தேடுதல் குழுவோட தலைவர் யார் அப்படின்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ஓகேங்களா? ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். இதில் வந்து 8 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இந்த தேடுதல் குழுவில் வந்து 8 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இவங்க தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பரீக்ஷா பே சார்ச்சா 2.0 எங்கு நடைபெற்றது? ஸோ பரீக்ஷா பே சார்ச்சா 2.0 எங்கு நடைபெற்றது? ஸோ எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இந்த பரீக்ஷா பே சார்ச்சா 2.0 அப்படிங்கிறது ஜனவரி 29 வந்து நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா? ஜனவரி 29 நடைபெற்றிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர் இவங்களை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த பரீக்ஷா பே சார்ச்சா அப்படிங்கிறது. ஓகேங்களா? டெல்லியில் டால்கோடோரோ ஸ்டேடியம் அப்படிங்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 மாணவர்களுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து உரையாற்றிருக்கிறாரு. ஸ்வச் பாரத் யாத்ராவில் சிறந்த மாநிலத்திற்கான விருது வென்ற மாநிலம் எது? ஸ்வச் பாரத் யாத்ராவில் சிறந்த மாநிலத்திற்கான விருது வென்ற மாநிலம் எது? தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் இந்த ஸ்வச் பாரத் யாத்ராவில் பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்வச் பாரத் யாத்ராவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஈட்டிங் ரைட் எ ஹெல்த் லைஃப் அப்படிங்கிறத இதோட கான்செப்ட் சொல்லலாம். இது வந்து ஒரு 100 நாள் நுகர்வோர் சேவை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100 நாள் நுகர்வோர் சேவை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆர்கனைஸ் பண்ணுற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்வச் பாரத் யாத்ராவை. ஓகேங்களா? உலகின் 2வது கச்சா எஃகு உற்பத்தி செய்யும் நாடாக முன்னேறியுள்ள நாடு எது? ஸோ உலகின் 2வது கச்சா எஃகு உற்பத்தி செய்யும் நாடாக முன்னேறியுள்ள நாடு எது? இந்தியா. ஸோ இந்தியா தான் இந்த உலகின் 2வது கச்சா எஃகு உற்பத்தி செய்யும் நாடாக வந்து முன்னேறி இருக்குது. அதாவது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து முன்னேறிக்குது. ஃபஸ்ட்டு அதாவது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் க்ரூட் ஸ்டீல், அதாவது முதல் கச்சா எஃகு உற்பத்தி செய்கிற நாடு எது அப்படின்னா சைனா. ஓகேங்களா? 2வது நம்ம இந்தியா. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு. தினசரி திருப்பதி பேச்சில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலாம். G77 தலைமை பொறுப்பு வகிக்கும் நாடு எது? ஸோ G77 தலைமை பொறுப்பை வகிக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம். அதாவது 2019. பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஸோ பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆசிப் சயித் கோசா. ஸோ இன்றைய கேள்விகள் பாயம் என்ற செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஸோ பாயம் என்ற செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? தற்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ தற்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.